அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். ரோட்டரி மாவட்டம் 298 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ். பாஸ்கரன் அவர்கள் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலச்சக்கரம் நாளை நிமதி நிகழ்வினை இன்று நமக்கு சிறப்பாக அனைவரின் நிகழ்ச்சியில் உள்ள அனைவரின் சார்பாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் அவர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற உள்ளது. நிகழ்ச்சி இன்று நமக்கு மே முதல் நாள் அனைவருக்கும் ஒரு தொழிலாளர்கள் என்று போற்றக்கூடிய அனைவருக்கும் இன்று மே தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய இந்த மே தின நல்வாழ்த்துக்களில் மே தினத்தில் நமது காலச்சக்கரம் நிகழ்வு அயராது உழைத்து அருமணிகளை செய்து கொண்டு பல்வேறு சேவைகளையும் செய்து இந்த நாட்டு மக்களுக்கும் உலகளாவிய மக்களுக்கும் சிறப்பானதொரு நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான வேளையிலே இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து சிறப்புடன் நடைபெறுவதற்கு உறுதுணையாகவும் முற்றத்துணையாகவும் சிறப்பாக எங்களுடன் வழிவந்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவக்கு நிறுவன அகத்துள்ள செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் மே தின வரவேற்புரையை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மே தின நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றின் பாசமிகு நண்பர் ஆளுநர் பாஸ்கரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். 21 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திட்டத்தின் நாயகன் 1000வது 1000த்தில் ஒருவன் நம்முடைய குடம்பால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். சதீஷ்குமார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் மேலும் நமது ஆசான்கள் அனைவரையும், காலச்சக்கரத்தின் ஆசான்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய பயிற்சி ஆசிரியர் நல்லசையா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட காலச்சக்கரத்தின் அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு சிறப்பு பயிற்சியாளராக கலந்து கொள்ளக்கூடிய நண்பர்களை அன்போடு வரவேற்று என்னுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், வட்டார செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர் அனைவரையும் வரவேற்று இந்த மே நன்னாளிலே அனைத்து நல்ல உள்ளங்களையும் காட்டி வரவேற்று நிகழ்ச்சியை துவக்கி இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மணில் பேடியன், அழகில் சோதியன் அம்பலத்தே ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு ஆசனங்களை சிறப்பாக சென்ற, அதாவது ஆசிரியர் என்ற நிலை உயர்ந்து தொடர்ந்து சிறப்பாக நமக்கு அளித்து வரும் பழனிவேல் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு தொடர்ச்சியான பயிற்சி ஆசனங்களையும் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட சிறப்பான வகுப்புகளையும் எடுக்க இருக்கிறார்.
இன்றைய ஆசிரியர் நலசிவம் ஐயா அவர்களுடைய அந்த வாழ்த்துக்களுடன் இன்றைய ஆசிரியர் பழனிவேல் ஐயா அவர்கள் இன்றைய வகுப்பை எடுக்க இருக்கிறார். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க இன்றைய ஆசான் பழனிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அட்மிட் பண்ணீங்கய்யா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறை வேண்டுதல். தெளிவு குரு திருமேனி காணல், தெளிவு குரு திருநாமம் செப்ப, தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சுகாசனத்தில் உட்கார்ந்து இரு கைகளின் சின்முத்திரை, ஆ என்ற உச்சரிப்பு. நல்லா மூச்சு உள்ள இழுத்து மெதுவாக விட்டுட்டே ஆன்னு உச்சரிக்கிறோம். சின்மய முதிரை, ஊ என்ற உச்சரிப்பு. ஆதி முத்திரை, இம் என்ற உச்சரிப்பு. வணக்கம் முத்திரை வைத்து வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நல்லா நீட்டிக் கொள்கிறோம். கால் விரல்களை மடக்கி நீட்டுகிறோம். 1 2 3 4 5. வலது காலை மடக்கி நீட்டுகிறோம். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓய்வு. அடுத்ததாக நின்ற நிலையில் ஆசனம் செய்ய வசதியாக தாடாசனம். இரு கால்களையும் விரல்களால் ஊன்றியும் மேலே கைகளை உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
அடுத்ததாக இன்று நாம் 7 சக்கரங்களை இயக்குவதற்கான ஆசனங்களை பார்க்க போகிறோம். 7 சக்கரங்களில் முதற் சக்கரமான மூலாதாரம். மூலாதார சக்கரத்தை இயக்குவதற்கான ஆசனம் மலாசனம். வணக்க முத்திரை வைத்து கால்களை கொஞ்சம் அகலமாக வைத்து அப்படியே அமர வேண்டும் முடிந்த அளவு. மலாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. எழுந்திருது. இரண்டாவது சக்கரமான சுவாதிஸ்தானம். சுவாதிஸ்தானத்துக்கான ஆசனம் ஆஞ்சநேய ஆசனம். இப்படி முட்டி போட்டு கைகளை உயர்த்தி பின்னோக்கி வளையணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடதுபுறமா திரும்பி. அதே போல் ஆஞ்சநேய ஆசனம் சுவாதிஸ்தானத்துக்கான ஆசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாதிஸ்தானம் அடுத்து அமர்ந்து மணிப்பூரகம். மணிப்பூரகத்துக்கு படகாசனம். கால்களை உயர்த்தி முட்டி மணிப்பூரக ஆசனத்தை இயக்கக்கூடிய படகாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்த சக்கரமான அநாகதம். அநாகத சக்கரத்திற்கு ஒட்டகாசனம். முட்டி போட்டு வலது காலை முதலில் போட்டு இடது காலத்திற்கு ஒட்டகாசனம் அநாகத சக்கரத்திற்கான ஆசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வஜ்ராசன நிலைக்கு வந்துடும். சின்முதிரை வச்சு ஓய்வு. அடுத்து விசுக்தி சக்கரம். விசுக்தி சக்கரத்தின் படுத்த நிலையில் மச்சாசனம். மச்சாசனத்தின் கை ஊன்றி தலையை உச்சந்தலையை தரையில் படுமாறு பின்னோக்கி உச்சந்தலை தலையில் படுமாறு வைக்கிறோம். கைகளை ஊன்றி பேலன்ஸ் பண்ணிடும். மச்சாசனம் விசுக்தி சக்கரத்திற்கானது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்த சக்கரமாக ஆக்ஞை சக்கரம். முதலாவது
ஆக்னி சக்கரத்தை இயக்கக்கூடிய முயலாசனம். வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து கைகளை உயர்த்தி அப்படியே கைகளை முன்னோக்கி நீட்டி வளைக்கிறோம். நெற்றி போட்டு தரையை தொடர்ந்து அடுத்ததாக 7வது சக்கரமான துரியம் சகசாரம் சக்கரம், அர்த்த சிரசாசனம். துரிய சக்கரத்தை இயக்கக்கூடிய அர்த்த சரசாசனம், சிரசாசனம். முயலாசனம் கடவுள் இடுப்பு உயர்த்தி 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் ஏழு சக்கரங்களுக்கான ஆசனங்களை பார்த்தோம். அடுத்ததாக மூச்சு பயிற்சியில கிரியா பயிற்சி. வயிற்று கிரியை. வயிற்றுல 4 விரல் முன்னாடியும் கட்டை விரல் பின்னாடி வர மாதிரி வயிற்றுல வச்சு மூச்சு வெளியிட்டப்ப கை முன்னாடி கொண்டு வரும், மூச்சு இழுக்கிறப்ப கை பின்னாடி கொண்டு வரும். வயிற்று கிரியை 10 முறை. நல்லா மூச்சு எடுத்து வேகமா வெளியிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்ததாக நெஞ்சுக்கிரியை. நல்லா மூச்சு எடுத்து வேகமா வெளியிடுறோம், கைகளை சுருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்ததாக தோள்பட்டை கிரியை. கையில சமான முதிரை வச்சு தோல்ல வச்சுக்கிறோம், கைகளை உயர்த்தி மூச்சு இழுக்கிறோம், கைகளை தாத்தி மூச்சு வெளியிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்ததாக திருமூலர் பஸ்திரிகா. ஆதி முத்திரை வச்சு கைகளை உயர்த்துறோம், மூச்சு இழுக்கிறோம், கைகளுக்கு தாத்தும் போது மூச்சை வெளியிடுறோம். 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரெண்டு கையில சின்முத்திரை வச்சு ஓய்வு. மூச்சு தானா உள்ள போயிட்டு வெளியே வர்றதுன்னு நம்ம கவனிக்கிறோம். அடுத்ததாக கபாலபதி. இடது கையில சின்முத்திரை, வலது கையில பிரணவ முத்திரை. வலது மூக்கு அடைச்சிக்கிறோம், இடது மூக்குல மூச்சு வேகமா வெளியிடுறோம். 10 முறை கபாலபதி. ஓய்வு. இடது மூக்கு மோதிர வரலால் அடைச்சிக்கிறோம், வலது மூக்குல மூச்சை வெளியிடுறோம் வேகமாக 10 முறை. ஓய்வு. அடுத்ததாக பஸ்திரிக்கா. வலது மூக்கு கட்டவரல் அடைச்சிட்டு மூச்சு வேகமா எடுத்து வேகமா வெளியிடுறோம். ஓய்வு. இடது மூக்கை மோதிர வரலால் அடைச்சிட்டு வலது மூக்குல மூச்சு இழுத்து வெளியிடுறோம். பஸ்திரிக்கா. ஓய்வு. ரெண்டு கையில சின்முத்திரை வச்சு மூச்சு தானா உள்ள போயிட்டு தானா வெளியிடுறதும் கவனிக்கணும். அடுத்ததாக சுகாசத்துல உட்கார்ந்து ரெண்டு கையில சின்முத்திரை வச்சுட்டு கண்களை மூடி நெத்தி போட்டு கவனிக்கிறோம். இந்த பிரபஞ்ச ஆற்றல், இறை ஆற்றல், இறை சக்தி நம் நான்காண்டு அலைய நம் உடலிலே உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளிலும் பாய்ந்து சக்தியை தருகிறது. நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். காலச்சக்கர நிகழ்ச்சி மூலம் நாம் செய்யும் யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம், முத்திரை பயிற்சிகள் மூலம் நம் உடலும் எண்ணங்களும் சீராகிறது. நம் எண்ணங்கள் சீராவதனால் நாம் எண்ணும் எண்ணங்களிலும் செய்யும் செயல்களிலும் ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் செய்யும் காரியங்களில் வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம்.
ஓய்வு, கைகளை உரசி கண்களை ஒட்டு உடல் முழுவதும் தடை சொல்கிறோம். இந்த நன்னாளிலே எனக்கு வாய்ப்பளித்த குணபாலன் ஐயாவிற்கும் 2981 ரோட்டரி சங்க நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் சங்க தலைவர் ஐயா ரவிசுந்தர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் காலச்சக்கர நிகழ்ச்சியில் பயணிக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சிறப்பு சந்தோஷம். இன்றைய மே தின நல்லாளில் சிறப்பானதொரு பயிற்சிகளையும் ஆசனங்கள், உச்சி பயிற்சி உள்ளிட்ட சிறப்பானதொரு நிகழ்வை காலச்சக்கரம் நிகழ்வில் கற்றுக்கொண்டு அதை இன்று நமக்கும் அர்ப்பணித்து நான் ஒரு ஆசிரியராக உயர்ந்த நிலையை திறம்பட நமக்கு வெளிப்படுத்தி அதில் உள்ள அனைத்து விதமான பயிற்சிகளையும் இந்த நன்னாளில் நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த நிகழ்ச்சியில் நமக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆசிரியராக உயர்த்தி கொண்டு இன்று நமக்கு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த இன்றைய ஆசிரியர் நல்ல பழனிவேல் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய ஆசனங்கள், பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் சிறப்பாக செவ்வனே செய்த தன்னுடைய மாணவனாகிய பழனிவேல் ஐயாவை தன்னுடைய பயிற்சிகள் எந்த அளவுக்கு முன்னெடுத்து சென்றுள்ளது, எந்த அளவுக்கு அதை கற்றுக்கொண்டு வெளிப்படுத்தி உள்ளார்கள் என்பதை பற்றி வாழ்த்துறையும் அதனுடைய கருத்துரையும் வழங்க நமது ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பழனிவேல் ஐயாவுக்கு மிக்க நன்றி. மிக சிறப்பாக பயிற்சிகளை கற்றுக்கொண்டு ஆசிரியராக இன்று உயர்ந்து மிக தெளிவாக பயிற்சி அளிக்கும் பழனிவேல் ஐயா. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசனங்கள் முடிச்ச உடனே அதை பெயர்களை எல்லாம் வெளியிட்டு அதை எல்லாரும் யார் பேசுனாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் ஒவ்வொரு நாளும் தவறாம வெளிப்படுத்துறாங்க. அது எல்லாத்துக்கும் நல்ல உதவியா இருக்கு. மிக சிறப்பு பழனிவேல் ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்னைக்கு சிறப்பா எடுத்தீங்க பயிற்சி. நம்முடைய சக்கரங்களுக்கு உண்டான பயிற்சி ஆசனங்கள், அதுக்கு தகுந்த ஆசனங்கள் கொடுத்து, கிரியை பயிற்சி கொடுத்து, கபாலதி கஸ்திரியா கொடுத்து சிறப்பாக முடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய உள்ளபூர்வமா நம்முடைய உடலை உணர்ந்து ஒரு தியானம் செய்யும் போது நம்ம உடலுக்கு ஆற்றல் பெறும். அவ்வாறு அவர் சொல்லி முடிச்சாங்க. மிக சிறப்புனையா. அவ்வளவுதான். நம்ம பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அதை நல்லா உணர்ந்து நம்ம பயிற்சி செய்து கொண்டு மற்றவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது மிக சிறந்த மாற்றங்கள் வரும். மிக சிறப்பான உடல்ல இருக்கிற நோய் தன்மை சீக்கிரம் சரியாகும், நம்பிக்கை சிந்தனை அதிகமாகும், நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நாம் பெறலாம். தொடர்ந்து பயிற்சிகளை அனைவரும் ஒன்று சேர்ந்து கற்றுக்கொண்டு காலச்சக்கரத்தை இன்னும் மேன்மேலும் உயர நாம் அனைவரும் ரோட்டரி சங்கங்களோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றுவோம். நேரடி வகுப்பில் மிக சிறப்பாக கற்றுக்கொள்வோம். இன்று ஒரு அற்புதமான நாள், மே தின நாள், உழைப்பாளர்கள் தினம். உழைப்பாளர்கள் அனைவரும் நலமாகவும் நல்ல உழைப்பதற்கேற்ற ஊதியம் பெற்று நம்ம உழைச்சாலும் சரி அதை உரிமையோடு கேட்டு வாங்கணும். நமக்காக யாராவது உழைத்தாங்கனாலும் அதுக்கு தகுந்த அவங்களுக்கு மனம் திருப்தியா அவங்கள வாழ்த்தி அவங்களுக்கு உண்டான அந்த தொகையை நம்ம மனதார கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம இந்த உழைப்பாளர் தினத்தை
தினத்தன்று அவர்களை நல்லா உணர்ந்து, உழைப்பில்லை அப்படின்னா அந்த உலகமே இல்லை. அதனால் அந்த நல்ல நாளில் அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, நமக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பழனிவேல் ஐயா, மிக சிறப்பு. நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நலசிவம் ஐயா. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா முயற்சி திருவினையாக்கம் அப்படிம்பாங்க. தன்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என்பதற்கு பழனிவேல் ஐயாவும் வந்து பெரிய ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏன்னா வந்து தொடர்ச்சியாக நம்ம இந்த நிகழ்வில் பயிற்சியை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தினம் தினம் ஐயா சொன்ன மாதிரி, நலசிவம் ஐயா சொன்ன மாதிரி தினம் தினம் பதிவிடும் பதிவுகள் வந்து அவருடைய நினைவை ஏற்படுத்துதோ இல்லையோ மற்றவர்களுக்கு பெரிய ஒரு நினைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பயிற்சியோட பெயர்களையும் பயிற்சி செய்யக்குள்ள நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமோ இல்லையோ, அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய அனைத்து விதமான பயிற்சிகள் செயல்களுக்கு உண்டான ஞாபகத்தை நமக்கு வந்து தெள்ள தெளிவாக நமக்கு புரியும் வண்ணம் நம்ம தினம் தினம் நமக்கு பதிவிட்டு காலச்சக்கரம் நிகழ்வு வந்து பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. இது வந்து அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா அதை வந்து கொடுத்த விதங்கள், பயிற்சிகள் கொடுத்த விதங்களை பார்க்கக்குள்ள எந்த அளவுக்கு உள்வாங்குறாங்களோ அதை அப்படியே நம்ம குழுவில் டெய்லி வெளிப்படுத்துறாங்க. அந்த வெளிப்படுத்துற விதங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட மனதுல வந்து நல்லமா ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நாள் 2 நாள் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா செஞ்சாலே நமக்கு வந்து அந்த பெரிய பலனை கொடுக்கும். ஆனா அது வந்து தொடர்ந்து அந்த நிகழ்வை செஞ்சிட்டு இருக்கக்குள்ள ஆழமாக பதியக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிகழ்வா அமையும். அது வந்து ஐயா பழனிவேல் ஐயா வந்து சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து பல பேருக்கு ஒரு பயனுள்ள நிகழ்வா இருக்கும். அந்த செய்திகள் வந்து அவங்க கொடுக்குறாங்க அந்த ஆசனங்கள் பேர்ல இருந்து மற்றவைகள் ஏதாவது திடீர்னு நமக்கு வந்து ஞாபகம் இல்லைன்னா கூட எடுத்து பார்த்துட்டு இந்த ஆசனங்கள்லாம் இன்னைக்கு செஞ்சிருக்காங்களா, இல்ல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலன்னா கூட இந்த ஆசனங்கள்லாம் இன்னைக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற நினைவுகளை வந்து திரும்ப திரும்ப ரிமைண்டர் பண்ணவங்களும் இந்த பயிற்சிகள்லாம் நமக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்கிற ஒரு பெரிய விஷயத்தை ஐயா செஞ்சிட்டு இருக்காங்க. அது பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அத வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து அவர்களுக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு விஷயத்த சொல்றத வந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அத வந்து திருப்பி நமக்கு குடுக்குறதுங்கிறது வந்து பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெரிய ஒரு புண்ணியமான செயலை வந்து ஐயா நமக்கு வந்து இந்த நேரத்துல குடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த வேளையில் நமக்கு சிறப்பான ஒரு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் கொடுத்து காலச்சக்கரம் நிகழ்வுக்கு தினம் தினம் நமக்கு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. இன்று காலச்சக்கரத்தில் ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது எல்லாருமே வந்து தொடர்ந்து நம்ம வந்து உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, இயற்கையை சார்ந்து, பிரபஞ்சத்தை சார்ந்து அப்படின்னு சார்ந்து சார்ந்து நம்ம போயிட்டு இருக்கோம்ல. நமக்குன்னு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதும் சில தேவைகள் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். அதை விட நம்ம குழுவுல இருக்கிறவங்களுடைய தனித்திறமையை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுல வந்து முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த காலச்சக்கரம் வந்து பெரிய ஒரு அதை வந்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா கலைச்சக்கரம் அன்பர்கள் வந்து எந்தவித செயல்களை வந்து நீங்க முன்னெடுக்கணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலோ அதை வந்து உங்களுக்கு கலைச்சக்கரம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து குழந்தைகள் நிகழ்வும் நம்ம சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஓசூரை சேர்ந்த சாந்தி பல்ராமன் அப்படிங்கிற அம்மையார் வந்து நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போனீங்கன்னா அந்த சில இடத்துல போவாங்க, சும்மா ஒரு தோல்ல ஒரு பைதான் மாட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு டெண்டே உருவாக்குவாங்க. அது எப்படி அவங்களால முடியுது? அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த டெண்ட எப்படி உருவாக்க முடியும்? அதனுடைய பயன்பாடுகள் என்ன? அதனுடைய செயல்திறன் என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல விஷயமா அது இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு கற்ற கலையை வந்து நமக்கு சிறப்பா சொல்லிக் கொடுக்க இருக்காங்க சாந்தி பல்ராமன் அவர்கள். அதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே அவங்க அதுக்குண்டான ஒரு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ அதை வந்து எல்லாரும் வச்சிருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா திடீர்னு நம்ம வந்து அது ஏற்பாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அவங்க பயிற்சி முறைகளை சொல்லக்குள்ள அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு ஒரு அந்த பயிற்சி முறைகளை கொடுக்கக்குள்ள நம்ம அது நாமும் சேர்ந்து அதனுடைய பயிற்சி முறைகளை கருவிகள் அதனுடைய உபயோகமான பொருட்களோடு நம்ம அதை கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த நேரத்துல நம்ம அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே
இன்றைய நிகழ்வில் நமக்கு அந்த கூடாரம் அமைத்தல் டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டென்ட் நமக்கு எப்படி நம்ம அமைக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுக்க ஓசூரை சேர்ந்த சாந்தி பல்ராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா அன்மியூட் பண்ணீங்கம்மா. வீடியோ சரிங்கய்யா. வீடியோல வந்து வரேங்க சார். ஒரு இன்ட்ரடக்ஷன் குடுத்துட்டு அப்புறம் வீடியோக்கு வந்துடுறேன். ஓகே. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ நம்ம காலை சக்கர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ காலை சக்கரத்துல எல்லா நிகழ்ச்சிகளுமே கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா, இப்போ தற்சார்பு வாழ்க்கைங்கும் போது நம்ம வெளியிடங்களுக்கோ இல்ல இப்போ கடற்கரைக்கு கூட போறோம். இல்ல வீடுகளே இல்லாத இடத்துக்கெல்லாம் போறோம்னா, அங்க கூடாரம் அமைப்பது எப்படின்னு தெரிஞ்சிருந்தா நல்லதுன்னு நான் நினைச்சேன். அதுக்காக நான் இப்போ சொல்லிக் கொடுக்கலான்னு பார்க்குறேங்க. இப்போ கூடாரம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துக்கலாம். கூடாரம்ங்கிறது ஒரு தங்குமிடம். அதாவது தற்காலிகமான ஒரு இடம். பெர்மனன்ட்டா கிடையாது. தற்காலிகமா போட்டுக்கிறது. அது அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கயிறு, துணி அல்லது பொருட்களால் ஆன ஒரு சட்டகம் ஏதாவது இருந்தா, ஃப்ரேம் ஒர்க் இருந்தா போதும். இதுல அவசர கால கூடாரம் இருக்கு. பழைய காலத்துல ஃபர்ஸ்ட் இதோட ஹிஸ்டரின்னு பார்க்க போனா, எடுத்த உடனே நம்ம வீடுகள் எல்லாம் யாரும் தங்குனது கிடையாது இல்லைங்களா? ம ஆதிகால மனிதன் வந்து மரத்துக்கடியிலயோ, இல்ல பாறை குகையிலயோ தான் வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் மெல்ல மெல்லமா அந்த கம்பு, அந்த இலை, தழை, நார்கள் அத வச்சு கூடாரம் அமைச்சு வாழ்ந்திருப்பாங்க. அதே மாரி இப்ப போர்க்காலங்கள் அடிப்படையிலயும் சரி, ஒரு வெறும் மணல் பாங்கான இடமோ, இல்ல வெற்றிடமோ இருக்கும்போது, அங்க எதுவுமே கிடைக்காத ஒரு இடத்துல நம்ம ஒரு ஸ்டேவ்ஸு, கயிறு, ஒரு துணி அது வச்சே நிழல்லயோ, மழையோ தங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா நம்ம அமைச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு சில முடிச்சுகள் தெரிஞ்சிருக்கணும். அந்த முடிச்சுகள் ஒரு 4, 5 இன்னைக்கு நான் சொல்லிக் குடுத்துர்றேன். உங்களால முடிஞ்சா கிளாஸ்க்கு வரும்போது, நேரடி வகுப்புக்கு வரும்போது ஒரு 3 மீட்டர் கயிறு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லாருக்கும். அது சுண்டு விரல் சைஸுக்கு நீளம் வந்து 3 மீட்டர் கொண்டு வந்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்க கத்துக்கலாம். அதுல ஒரு 6 வகையான முடிச்சுகள் கத்துக் குடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் தங்கறதுக்கு உண்டான ஒரு டென்ட். சிம்பிளா எப்படி தங்கலாங்கிறது தான். சரிங்க. இப்போ யாராவது கயிறு பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா, கையில எடுத்துக்கோங்க. அப்படியே பார்த்துக்கலாங்க. தெரியுதாங்க இல்லையா? கயிறு தெரியல. தெரியுது. கயிறு தெரியல. கொஞ்சம் ஆ வீடியோ கீழ இருக்குங்க. இப்ப தெரியுது. தெரியுதுங்களா? இது பாருங்க ஒரு ஸ்டே வச்சிருக்கேன். தெரியுதுங்களா? அது இருக்கு மேடம் தெரியுது. ஓகேங்க. அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் வீடியோ கேமராவ கீழ இறக்கிங்க மேடம். செல்ல கீழ இறக்கிங்க. ம், அப்படி இருந்தா தெரியும். இப்படி வச்சுக்கலாம். அப்படியே வச்சு. இது பாருங்க. இது வந்து 3 மீட்டர் கயிறு நான் எடுத்து வச்சிருக்கிறது. ஆ ஆடு மாட்டுக்கு கட்டுவாங்க இல்லையா? அந்த மூக்கணாங் கயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த திக்னெஸ் இருந்தா கூட இது போதும். இது ஒரு ஸ்டேவ் அதாவது மூங்கில் குச்சி அந்த மாரி நம்ம 5½ அடி உயரத்துக்கு வாங்கிக்கணும். இது 3 கம்பம் இருக்கிற கூடாரம் அமைக்கலாம். 5 கம்பம் இருக்கிறது. அவங்கவங்க எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ, அந்த சைஸுக்கு அந்த உயரமும், அந்த குச்சிகளையும் நம்ம பயன்படுத்திக்க வேண்டியிருக்கும். இப்ப பாருங்க. உங்களுக்கு தெரியுற மாரி போட்டுக்கலாம். இந்த கயிற இப்படி மேல ஃபர்ஸ்ட் போடுறேன். போட்டுட்டு
இழுத்து திருப்பியும் இப்படி போட்டு தெரியுதுங்களாயா? தெரியுதுங்கம்மா, தெரியுது. ஆ இதுக்கு பேர் வந்து க்ளோ ஹிட்ச்ன்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டேவ்ஸ் அதாவது 2 மூங்கில் குச்சிகளை இணைக்கிறதுக்கு இந்த இதுதான் பேசிக் நாட்டு. இது தெரிஞ்சாதான் 2 மூங்கில் குச்சிகளை இணைக்க முடியும். இது எதுக்காக எப்படி வேணா கட்டலாம் முடிச்சுகள. ஆனா இந்த மாதிரி மெத்தட்ல எதுக்கு கொண்டு போறோம்னா, இது ஈஸியா போடணும். ஈஸியா எடுக்கவும் முடியணும். அதுக்காக தான் ஒரு ப்ரொசீஜரா கொண்டு போறாங்க. இதுவும் இன்னொரு ஸ்டேவும் வச்சு தான் இணைக்க போறோம். இந்த பேசிக் நாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுங்க. இன்னொரு முறை போட்டு காட்டுறேன். பாருங்க. பேக் சைடு பார்த்தா இப்படி இருக்குங்க. 2 லைன் வந்திருக்கும். இந்த பக்கம் பார்த்தா 2 லைனுக்கு நடுவுல ஒரு கிராஸ் இருக்கும். தெரியுதுங்களா? யாராவது ரோப் கொண்டு வந்திருந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இல்லைன்னா நேரடி நிகழ்ச்சியில கூட பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஸ்டேவ்ஸ் வச்சு எப்படி முடிச்சு போறதுன்னு பார்த்தோம். இப்போ துணிய வச்சு இப்போ டென்ட் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல துணிய போடுறோம். அந்த துணிக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம்? அந்த ரோப்பன்னா இப்படி இது ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த துணிய. துணிக்கு கேப் இருக்கு இல்லைங்களா? அது உள்ள விட்டு இது தூளி முடிச்சுன்னு சொல்லுவாங்க. தூளி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதே நாட்டு தான் நம்ம டென்ட் கட்டுறதுக்கும் யூஸ் பண்றோம். இந்த டபுள் டைம் இது போட்டோம்னா இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கும். டென்ட் கட்டிட்டு 4 பக்கமும் இழுத்து கட்டும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மெட்டீரியலுமே இல்லாம வெறும் கயிறு, துணி மட்டும் வச்சுட்டு. இது இன்னொரு முறை போடுறேன் பாருங்கய்யா. அந்த டென்ட் கட்டுற துணி ஒவ்வொரு கார்னர்லயுமே 4 கார்னர் இருக்குன்னா 4 கார்னர்லயுமே இது கட்டுறதுக்கு தேவைப்படும். துணிய வந்து 2ஆ மடிக்கிறோம். இல்ல இப்படி கூட போட்டுக்கோங்க. இந்த ரோப்ப உள்ள வச்சுக்கோங்க. துணி, அது மேல ரோப்பு. அதுக்கப்புறம் இத ஃபோல்ட் பண்றோம். ஃபோல்ட் பண்ணிட்டு திருப்பி இப்படி சுத்திட்டு இந்த ரோப்புக்குள்ள உள்ள விட்டுருங்க. இந்த நாட். இது 2 முடிச்சுக்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மொத்தமா 6 தெரிஞ்சா ஒரு டென்ட் போட்டுக்கலாங்கய்யா. யாராவது ரோப் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல மேடம், கையில யார்ட்டையும் இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே. கொஞ்சம் வீடியோ இறக்கிங்க மேடம். ஏன்னா பொருளோட இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வீடியோ இறக்கிட்டு அப்படி வச்சுட்டீங்கன்னா நல்லா தெரியும். கரெக்ட். இன்னொன்னு வந்து இது சதுரக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கும் போதெல்லாம் டாக்டர்ஸ் யூஸ் பண்ற நாட்டு. இப்போல்லாம் பேண்டேஜ் எல்லாம் ரெடிமேடா வந்துட்டு இருக்கு. ஆனா இது பேண்டேஜே எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய நாட்டு. துணியில போடுறது. இப்போ கை முறிஞ்சிருக்கு, இல்ல ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி இப்போலாம் கையை வந்து தொங்க விடுவாங்க இல்லையா? அப்போ இந்த நாட் யூஸ் பண்ணுவாங்க. துணியில யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த ரோப்ல செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் மேல வைக்கணும். தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது மேடம். ஓகேங்க. கொஞ்சம் நவுத்திங்க மேடம். ஓரமா போயிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நவுத்தி.
இன்னும் கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வந்துருங்க. இன்னும் அப்படி நவுத்திங்க. கொஞ்சம் நீங்க திரும்பிக்கணும். அப்படி வச்சுங்க. தெரியலையே அவங்க. கரெக்ட். தெரியுதா? இந்த பக்கம் கொண்டு வாங்க மேடம். உங்களுக்கு லெஃப்ட் சைடு. ஓகே. அப்படியா கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் ரைட் சைடு ஆர்டினரி நாட்டு தாங்க இப்படி போட்டுட்டு அப்புறம் ரைட் சைடுல இருக்க ரோப்பை வந்து லெஃப்ட் சைடுல இழுக்கணும். தெரியுதுங்களா? இது மூவ் பண்ணா ஃப்ரீயா மூவ் ஆகணும். 2 ரோப் வந்து இப்படி இருக்கும். கீழே 2 ரோப் வந்து மேல. 2மே ஒரே சைடுல இருக்கும். இது மருத்துவர் முடிச்சுன்னு சொல்லி இதுக்கு பேரே இருக்கு. நேரடி வகுப்பு வரும்போது நான் இதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்டும் நான் சொல்லி தரேன். டென்ட் போடவும் சொல்லி தரேங்கய்யா. மேடம் கொஞ்சம் உங்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. நீங்க அப்படி கொண்டு வந்துருங்க. இதான் கரெக்ட். ஓகே. இருக்குங்களா? இன்னொரு முறை போட்டு காட்டுங்கய்யா. இது லெஃப்ட் ஹேண்ட் ரோப்பு, இது ரைட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரோப் மேல வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ரோப் எடுக்கிறேன். எடுத்து திருப்பியும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரோப்பு லெஃப்ட் ஹேண்ட் மேல வைக்கணும். இவ்வளவுதாங்க. இது 3 நாட்டு இன்னைக்கு பார்த்தோம். ஒண்ணு தூளி முடிச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது துணியையும் கயிற்றையும் இணைக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு நாட்டு தூளி முடிச்சு. அது டென்ட் கட்டுறதுக்கு, அப்புறம் இந்த கொடி கம்பத்துக்கெல்லாம் கட்டுறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறமா பார்த்தது க்ளோ ஹிட்ச்ன்னு சொல்லிட்டு கம்பத்துக்கு ஜாயின் பண்றோம் இல்லைங்களா? அந்த இது. இப்போ நான் சின்னதா ஒரு டென்ட் மாதிரி ஒரு மாடல் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இந்த அப்படியே வீடியோக்குள்ள பாருங்க. ரவிச்சந்திர ஐயா வச்சிருக்காரு. அவரு ரவிச்சந்திரன் இருக்காரு பாருங்க. அவர் செய்யறாரு பாருங்க. கயிறு வச்சிருக்காங்க. ஆ. ஆமாங்க. கரெக்ட்டுங்களா? இருங்க பார்க்குறேன். ரவிச்சந்தர் தலைவர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க வீடியோ. ஆமா இருக்கு. அவரு போட்டது வந்து இருங்க ஒரு ஜூம் பண்ணி பார்க்குறேன். அது மூவ் பண்ணி காட்டுங்கயா ரவிசங்கரையா. ஃப்ரீயா வருதா? ஓகேங்க. கரெக்ட் அவ்வளவுதான். 2 கயிறுமே மேல கீழே வந்திருக்கணும். ஒண்ணு முன்னாடி பின்னாடி போயிருக்க கூடாது. நீங்க வெளியே உங்க கையில வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ரோப்பு ஒரே பக்கமா இருக்குங்களா? ஒண்ணு மேலேயும் கீழேயும் இருந்தா தப்புங்கயா. 2மே ஒரே பக்கமா வந்திருக்கணும். நீங்க மாத்தி போட்டிருக்கீங்க. ஒரே சைடா வரணும். இருங்க இன்னொரு முறை போட்டு காட்டுறேன் அது. ரவிச்சந்திர ஐயா பாத்துங்க. அவங்க போடுறாங்க பாருங்க. இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோப்பை ரைட் ஹேண்ட் சைடு மேல வைங்க. அதுக்கப்புறமா உள்ள இருந்து வெளியே எடுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ரோப்பை இப்போ வெளியே எடுத்திருக்கோம். வெளியே எடுத்துட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரோப்பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோப் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு மேல வைக்கிறோம். வச்சுட்டு உள்ள இருந்து வெளியே எடுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 ரோப்பும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரே சைடா இருக்கும். மூவ் பண்ணா இப்படி ஈஸியா மூவ் ஆகணும். மூவ் பண்ணி பாருங்க. வரல. ஒரு கயிறு வந்து நீங்க மாத்தி போட்டிருக்கீங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க செய்யறத பாருங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே செஞ்சிடுறீங்க. இப்ப சொல்லுங்கம்மா. உள்ளார இது பண்ணிட்டாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எடுத்துருங்க இன்னொரு வாட்டி போடலாம்.
ஐயா எடுத்துருங்க. ஃபுல்லாவே எடுத்துருங்க. ஓகே. இப்போ உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோப் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டு. ஓகே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோப்ப ரைட் ஹேண்ட் சைடு ரோப் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு மேல வைக்கணும். வைக்கணும். அதுக்கு மேல வைக்கணும். மேல கரெக்ட். மேல வைக்கணும். இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடு கைய எடுத்துட்டு, அந்த ரோப் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து வந்துச்சு இல்லையா? அந்த ரோப்ப வந்து உள்ள இருந்து வெளிய எடுங்க. கரெக்ட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரோப் இருக்கு இல்லைங்களா? ரைட் சைடுல இருக்க ரோப் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோப் இருக்கு பாருங்க, இந்த நுனி கயிறு. அந்த பக்கமா வைங்க. உள் அதுக்கு பக்கமா மேல வெளி பக்கமாமா? உள் பக்கமா வெளி மேல பக்கமா? மேல மேல வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோப் இப்போ வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு மேல தான் வைக்கணும். மேல வைக்கணும். கரெக்ட்டுங்கய்யா. மேல வைங்க. மேல வைங்க. மேல வைக்கணும். ஆ. இப்போ வந்து உள்ள இருந்து அத வெளிய எடுங்க. மேல வச்சீங்கல்ல, அது உள்ள இருந்து வெளிய எடுங்க. மேல வச்சது அதான் கரெக்ட். அதாங்கய்யா. ம். இப்ப அந்த 2 நுனியையும் புடிங்க. 2 நுனியும் புடிங்க. இல்ல இந்த இப்ப பக்கம் இது அந்த 2த்தையும் புடிங்க. ஐயா அது 2த்தையும் புடிங்க. கீழ உள்ள 2த்தையும் புடிங்க. தனித்தனியா புடிக்கிறீங்க. இது எண்டிங் கயிறு ஒரு பக்கம் இருக்கணும், ஒரு பக்கம் இப்படி இருக்கணும். இல்லங்கய்யா இது. 8 வடிவுல இருக்கும் பாருங்க. இல்லங்கம்மா. வேற ஏதோ தப்பாயிடுச்சு. சரி ஓகே. இருங்க, இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. நல்ல சிவமையா கரெக்ட்டா செஞ்சுட்டாங்க. நல்ல சிவமையா பண்ணிட்டாங்களா? அத பாருங்க. இருங்க வரேன். கரெக்ட். சூப்பருங்கய்யா. அவ்வளோதான். நல்லா பண்ணிட்டாங்க. ஓகேங்க. அவ்வளோதான். இது நெறைய இடத்துல யூஸ் பண்ண முடியுங்கய்யா. மருத்துவர் முடிச்சுங்கிறது இதுக்கு பேரு. சதுரக்கட்டு, கிங் ஆஃப் த நாட். இன்னொருத்தரும் பண்ணியிருக்காங்க. அங்கேயர்கண்ணி. ஆ ஓகேங்கம்மா. நல்லா பண்ணியிருக்கீங்க. வேற இன்னும் யாரு? ரவிச்சந்திர ஐயா. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஓகே. 2 பேர் செஞ்சிருக்கீங்க. சந்தோஷம். கண்ணியமா இருங்க வரேன். அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஓகே. ம். அது ஒரே சைடா அந்த ரோப் போகும்போது தான் அது கரெக்ட்டு. அது மாத்தி பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆ பொட்டலம் கட்டுற நாட்டுன்னு சொல்லுவாங்க அது. அந்த நாட்டு ஆயிடும். முடிச்சு வந்து படிஞ்சு நிக்காது. ஒரு ரவுண்டா நிக்கும். ரவுண்டா நிக்கும்போது உறுத்தும். இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது தோள்பட்டை மேல தான் கட்டுவாங்க ஆக்சுவலா. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதுக்காக. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இங்க வரும் அந்த நாட்டு. அத அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இந்த தோல்ல வந்து உறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நாட்டே போடுறோம். இதுக்கு பேர் வந்து படி முடிச்சு, ரீஃப் நாட்டுன்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் நாட்டு நெறைய பேர் இருக்கு இந்த நாட்டுக்கு. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்ட்டா போடணும். சரிங்க. இன்னொன்னு வந்து டென்ட் கட்டுறதுல இப்போ கம்பத்துல கட்டுறதுக்கு க்ளவ் விச்சுன்னு சொல்லிட்டு அது பார்த்தோம். அப்புறம் துணிய வச்சு கட்டுறதுக்கு தூளி முடிச்சுன்னு ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் சைட்ல பெக் அடிக்கணும். அ பெக் அடிச்சு இழுத்து கட்டணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து ரவுண்ட் டர்ன் அண்ட் 2 ஆஃப் ஹிட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் டர்ன் அண்ட் 2 ஆஃப் ஹிட்சஸ். அதுக்கு இப்போ இது ஒரு இது வச்சிருக்கேன் நானு. ஒரு குச்சி மாரி வச்சிருக்கேன் பாருங்க. அதுல ஒண்ணும் இல்ல. ஒரு 2 ரவுண்டு பண்றோம். 2 வாட்டி சுத்துறோம் அவ்வளோதான். 2 வாட்டி சுத்திட்டு, இதான் ரவுண்ட் டர்ன். ரவுண்ட் டர்ன் பண்ணிட்டு, ஒரு ஆஃப் ஹிட்ச். ஆஃப் ஹிட்ச். திருப்பி ஒரு ஆஃப் ஹிட்ச். இப்போ இதுல பார்த்துக்கோங்க. நேரடி வகுப்புல கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்படி இருக்குங்கய்யா. இது எதுக்குன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதுக்கு இந்த ரோப்பு. இது முடிச்சு எடுக்காம இழுத்து கட்டிக்கலாம். அதுக்காக தான் இந்த நாட்டு போடுறோம். தெரியுதுங்களாய்யா? எல்லாம் அப்படி வைங்கம்மா. ஆ. ரொம்ப இல்ல. ரைட்ல போ வேணாம். லெஃப்ட்ல கொண்டு வாங்க. ஓகே. கரெக்ட். இத அடிக்கடி முடிச்ச வந்து எடுத்து எடுத்து போட வேணாங்கிறதுக்காக இந்த மாரி போட்டு விட்டுருவாங்க. இப்போ துணி வந்து லூஸா இருக்கு,
டென்ட் கட்டினது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும்னா இந்த முடிச்சு எடுக்காமலேயே இழுத்து வச்சு கட்டுறதுக்காக தான் இது. லூஸ் விடணும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொல்லலாம். டென்ட் கட்டிட்டு 4 ஓரமும் பெக் அடிச்சிட்டு அந்த ரோப்பை இழுத்து கட்டுவாங்க துணிக்கும் அந்த பெக்குக்கும். அதை இணைக்கிறதுக்கு உண்டான நாட்டு வந்து இது ரவுண்டன் அண்ட் 2 ½ inches இதுக்கு பேரு. சரிங்க. அப்போ வந்து 3 பார்த்தோம். என்னன்னா க்ளோ ஹிச் ஒண்ணு பார்த்தோம், தூளி முடிச்சு ஒண்ணு பார்த்தோம், ரீஃப் நட்டு, அதுக்கப்புறம் இந்த ரவுண்டன் மொத்தம் 4 ஆயிருக்கு. இந்த 4 மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நேரடி வகுப்புல பார்க்கலாங்கய்யா. இப்போ சும்மா நான் ஒரு மாடலுக்காக ஒண்ணு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சேன். அது உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இது பாருங்க. தெரியுதுங்களா? சின்ன தெரியுது. ஒரு மாடல் தெரியுதுங்களாய்யா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வைங்க. க்ளோஸ்ல வேணாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வைங்க. கீழே இறக்கிங்கம்மா. மேல தெரியும். ஒண்ணும் இல்ல பாருங்க. இப்போ இதுதான் ஃப்ரேம் ஒர்க்கு. தெரியுதுங்களாய்யா இப்போ? நீ இறக்கிங்கம்மா. கீழே ஆ. இறக்கணும். கீழே இறக்கணும். மொபைல கீழே இருங்க. இறக்கி. இருங்க வரேன். கொஞ்சம் தூரமா காட்டுனீங்கன்னா தெரியும். கிட்ட ஆ. க்ளோஸ்ல போகாதீங்க. தூரமா காட்டுங்க. மொபைல தூரமா காட்டுங்க. கொஞ்சம் தூரமா. நீங்க தெரியுதுங்களா? நீங்க நீங்க உட்கார்ந்திருக்கிற சைடு காட்டுங்க. நீங்க உட்கார்ந்திருக்கிற சைடே எடுத்துட்டு போங்க மொபைல. ம். கொஞ்சம் கிராஸ்ல காட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும்மா. இன்னும் கொஞ்சம் இறக்கிங்கம்மா. கீழே இறக்கிங்க. கீழே இறக்கி. ம். ஓகே, ஓகே. தெரியுதுங்களா? தெரியும், தெரியும். ம். இதுதான் ஃப்ரேம் ஒர்க்கு. அது இங்க ஒரு ஸ்டேவ் நிக்குது, இங்க ஒரு ஸ்டேவ் நிக்குது. 1, 2, 3. இது 3 வச்சு கட்டுற டென்ட்டு. 5 வச்சு கட்டலாம். நம்ம நம்மகிட்ட எவ்வளவு பொருள் இருக்கோ அத வச்சு கட்டலாங்கய்யா. அதுக்கப்புறம் இது நீங்க நீங்க உட்கார்ந்திருக்கீங்களா, அந்த இடத்துல மொபைல காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சைடு வியூல நல்லா தெரியும். பரவால்ல. நீங்க உட்கார்ந்துகிட்டே காட்டுங்க. உட்கார்ந்துட்டே உங்ககிட்ட மொபைல கொண்டு வந்துருங்க. உங்கள்ட்ட மொபைல கொண்டு வந்துருங்க. நீங்க தெரியணும். மொபைல வந்து அப்படிங்களா? இல்லங்கம்மா. சரி விடுங்க, விடுங்க. ம். உங்கள்ட்ட மொபைல் இருக்கணும். நீங்க எதுக்கு காட்டுறீங்க மொபைல? இருங்க இந்த இல்லங்கம்மா. அது அப்படியே இருக்குதுங்கம்மா. மொபைல வந்து உங்கள்ட்ட வச்சுக்கிட்டு அந்த பக்கம் காட்டுங்க. இருக்கிற பக்கம் மொபைல காட்டுங்க. உங்கள்ட்ட கொண்டு வந்துருங்க மொபைல. ஓகே. இப்ப தெரியுதுங்களா? இல்லங்கம்மா. சரி விடுங்க. பரவால்ல விடுங்க. ம். அதாவது மொபைல் உங்கள்ட்ட வரணும். நீங்க எதுக்கு காட்டிட்டு இருக்கீங்க? ம். இப்ப தெரியுதுங்களா? அதுதான். அப்படியே கீழ இறக்கு. கீழ இறக்குங்க. ம். அப்படிதான். இன்னும் மொபைல உங்க கிட்ட கொண்டு போங்க. நீங்க தூரமா கைய உங்க நெருங்கி கூட்டு வாங்க. உங்கள்ட்ட நெருக்கி கூட்டு வாங்க கைய. ஆ. இப்ப கீழ கீழ இறக்குங்க. கீழ இறக்குங்க. ஆ நல்ல தூரமா வைங்கம்மா. கிட்ட கொண்டு போனா க்ளோஸ்ல தெரியாதுங்கம்மா. அப்புறம் கிட்டக்கே வச்சுக்கங்க. தூரம் கொண்டு போகாதீங்க. அப்படியே வச்சுங்க. அதான் கரெக்ட்டும்மா. ம். ஓகே. இப்ப பாருங்க. இது 3 ஸ்டே வச்சிருக்கேன். இங்க ஒரு களி, இங்க ஒரு களி, இங்க 1. இது கொஞ்சம் 3 இறக்கிங்க. கைய கொஞ்சம் இறக்கிங்க. அப்படியே அப்படியே. 3 கரெக்ட். ஸ்டே அப்படியே. பண்ணிட்டு, இது க்ளவ் ஹிட்ச்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? க்ளவ் ஹிட்ச் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாரி தான் இங்கேயும். இது சதுர கட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் பெக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்து ரோப் வச்சு ஜாயின் பண்ணணும். இங்கேயும் ரோப் வச்சு ஜாயின் பண்ணணும். முடிச்சுட்டு நம்மகிட்ட இருக்க கிளாத்து துணிய இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, இழுத்து கட்டணும். இழுத்து கட்டுனா ஒரு கூடாரம் மாரி அமையும். தெரியுதுங்களையா? தெரியுது, தெரியுதும்மா.
இது சும்மா சின்னதா ஒரு மாடலுக்கு. இதே ஒரு 5.5 அடி, 6 அடி ஸ்டெம்ஸ் கம்பு வச்சுட்டு நம்ம போடலாங்கய்யா. சூப்பர். நல்லா கிளியரா இருக்கு. ஓகே, ஓகே. சரிங்க. இப்ப ஏதாவது உங்களுக்கு இதுல டவுட் இருக்கா? ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரோப் கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதானுங்கம்மா? அவ்வளோதாங்க. ஓகே. நேரடி வகுப்புல பார்க்கலாங்க. சரி, சரி. நன்றி. சிறப்பு. சந்தோஷம். அதாவது காலச்சக்கரத்துல ஒரு இது வந்து எப்படின்னா, சிறப்பா அன்னைக்கு வந்து சொல்லிக் குடுத்தாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம எவ்வளதோ கட்டியிருக்கலாம். வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பந்தல் போடுவாங்க, கட்டுவாங்க. நெறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா வந்து அதுல வந்து லூஸ் ஆகும். சில டைம் லூஸ் ஆகும். சில டைம் வந்து கட் ஆகும். அது மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா, அது அது அவங்கவங்க அ இஷ்டத்துக்கு செய்றது. அது அவங்களுடைய எப்படி அவங்க கட்டு போடுறாங்களோ, அது மாரி அவங்களுடைய இஷ்டத்துக்கு அது பண்றதுன்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்து ஒரு சரியான முறைகள் இருக்காது. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டா கட்டுறவங்க, இந்த வீடு கட்டுறவங்க, அந்த பந்தல் போடுறோம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா கட்டுவாங்க. அத வந்து அத கூட நம்ம தெரிஞ்சுக்காம சில விஷயங்கள் வந்து கட்டுறது கூட நமக்கு தெரியாது. ஆனா இப்ப வந்து இந்த கூடாரம் என்பது பார்த்தீங்கன்னா, நம்ம ராணுவ வீரர்கள்லேருந்து நெறைய பேர் வந்து அத வந்து முன்னெடுத்து செல்வாங்க. அவங்களுக்கு அதுதான் பெரிய ஒரு வாழ்வாதாரமே. ஒரு தங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு நமக்கு எப்படி ஒரு வீட்ல நம்ம தங்குறோமோ, அந்த ஒரு வீட்ட வந்து அவங்க வந்து கைக்குள்ளேயே கொண்டு போற மாரி. அதாவது "உலகை உன் கையில் இருக்கு" அப்படிம்பாங்கல்ல. அதே மாரி வந்து அந்த வீட்ட வந்து தன்னுடைய அ பேக்லயே எடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அ பெரிய விஷயம் அது. அந்த போயிட்டு அந்த மலைப்பிரதேசமா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், ஆ காற்றாக இருக்கட்டும், எதுலயுமே அசையாம அந்த கூடாரம் என்பது வந்து ஒரு சிறு அ ஒரு பாதிப்பு கூட இல்லாம அவங்க அமைக்கிறாங்கன்னா, அதுக்கு பெரிய ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு சாந்தி பல்ராம் அம்மா வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அதனுடைய ஈஸியான மெத்தட். இத கற்றுக்கிட்டா போவாங்க. இப்ப நம்மளே நெறைய படத்துலலாம் பார்த்துருக்கலாம். போவாங்க, டக்கு டக்குன்னு கூடாரம் அமைப்பாங்க. அது எப்படி ஏதோ பார்க்குறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியும். அதனுடைய தொழில்நுட்பம் என்னங்கிறத நமக்கு இன்னைக்கு ரொம்ப டீப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இதுவும் வந்து பெரிய ஒரு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். அந்த காலச்சக்கரம் நமக்கு சிறப்பா குடுத்திருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தி அம்மா வந்து நமக்கு இன்னைக்கு சிறப்பா வகுப்பெடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இதுவும் இதையும் நாம் கற்றுக்கொண்டு திறம்பட இருந்தோம்னா, நமக்கு ஒரு பல்வேறு நபர்களுக்கு இந்த வாய்ப்புகள நம்ம சொல்றதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ப அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இது. இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் மே தின அந்த நன்னாளில் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு புது நிகழ்வ ஏற்படுத்தி, இந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்கு ஒரு சிறப்பு நிகழ்வை ஏற்படுத்திக் கொடுத்த சாந்தி பல்ராமன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. நன்றி. அது பேர் அவங்க வந்து நேரடி வகுப்புக்கு வர்றாங்க. நம்ம காலச்சக்கரம் காரைக்கால்ல நடைபெற நாளை மறுதினம் நடைபெற 2 நாள் வகுப்புக்கும் வர்றாங்க. மேக்ஸிமம் டைமிங் நமக்கு ஷெட்யூல் கரெக்ட்டா இருந்துகிட்டு இருக்கு. வாய்ப்பு கண்டிப்பா ஏன்னா இந்த அளவுக்கு குடுத்துருக்கவங்கள அதுலயும் ஒரு வாய்ப்பு குடுக்க வாய்ப்பு உண்டு. அதனால அந்த நேரங்கள் ஒதுக்கி நம்ம இருந்ததுன்னா, கண்டிப்பா அவங்க சொல்ற மாரி, அத நேரடி வகுப்புலயும் நம்ம அத கொண்டு வரதுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்குரிய வாய்ப்ப நம்ம ஏற்படுத்துவோம். அப்படிங்கிறத அந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறோம். அத வந்து அங்கேயும் நீங்க நேரடியா அ டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அத கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தையும் நம்ம ஒதுக்குவோம். அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்க. சிறப்பு. இன்று ஒரு அற்புதமான நாள். அதாவது காலச்சக்கரத்துக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நாளை அனைவரும் வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல என்னன்னா, நாளை நிகழ்வு அப்படின்னாலே இன்னைக்கே சில பேர் வந்து கிளம்பி புறப்பட்டுட்டாங்க. காலையிலேயே ட்ரெயின் அதாவது மதியம் வந்து காரைக்காலுக்கு வரக்கூடிய ட்ரெயின் ஒண்ணு இருக்குது. அதனால வந்து இந்த சைடு அதாவது கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளம் இந்த சைட்லேருந்து வர்றதுனால, இந்த சைட்லேருந்து வர்றவங்க இன்னைக்கு புறப்பட்டு நமக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. காலச்சக்கரம் நேரடி நிகழ்வுக்கு. மற்றவர்களும் ஆயத்தமாயிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். குழுவுல உள்ளவங்க எல்லாருமே இந்த நேரடி நிகழ்வுக்கு வரக்கூடிய இப்போ விஷயத்த நமக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. எல்லாருமே பதிவு பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். அ அந்த நேரடி வகுப்புக்கு உண்டான சில பேர் வந்து நான் குரூப்ல சேர்க்கலன்னா, தயவுசெய்து நீங்க வந்து காலச்சக்கரம் குழுல வந்து குரூப்ல சேர்க்கல அப்படிங்கிறத கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சில பேர் விடுபட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன்.
நீங்க தெரியப்படுத்தினா தான் எனக்கு கொஞ்சம் தெரிய வரும். ஏன்னா வந்து நெறைய நபர்கள நீங்களே சொல்றதுனால அவங்க பேரு, அவங்கள நம்ம ஆட் பண்ணி அவங்க சேர்க்கிறதுல வந்து அ நமக்கு ஒரு அதாவது எப்படின்னா, எல்லா பேரும் சேர்த்துருக்கமாங்கிறது நினைவுல இல்லாம போயிடுது. அதனால வந்து நீங்க சேர்க்கலன்னா தயவுசெய்து நீங்களே ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா எல்லாரையுமே சேர்த்துடலாம். ஏன்னா அந்த 1000வது 1000 காரைக்கால் காலை சக்கரம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மெயினா அந்த 2 நாள், 3 நாள் நிகழ்வுக்கு உண்டான செய்திகள வந்து பகிரக்கூடிய ஒரு குழுவா இருக்கும். அதனால வந்து நீங்க அந்த குழுவுல எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த நேரத்தில இத தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா வந்து அந்த 1000வது நாள் காரைக்கால் காலச்சக்கரம் குழுவுல வந்து எல்லாருமே வந்து இணையிறதுனா கண்டிப்பா இணைச்சிங்க. உங்களை சார்ந்து வர்றவங்களையும் அவங்க செல் நம்பரையும் குடுத்து அதில இணைக்க வச்சுருங்க. அதுதான் மெயினு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்க சொல்றத விட அவங்க அந்த குழுவ பார்த்து தெரிஞ்சுக்கிறது இன்னும் ப்ளஸ்ஸா இருக்கும். அதனால அதையும் தெரியப்படுத்துங்க. அதுல வந்து நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். என்ன ப்ரோகிராம் அப்படிங்கிறத ஷெட்யூல் போட்டிருக்கேன். அதனால நாளை காலையில 7 மணிக்கு 8 மணிக்குள்ள எல்லாருக்கும் வர்றதுக்கு ஆயத்தமாயிடுங்க. காரைக்காலுக்கு வந்து சேர்ற வாய்ப்ப வந்து 7, 8 மணிக்குள்ள வந்து நீங்க காரைக்கால்ல சேர்ந்தா தான் நம்ம வந்து புரோகிராம வந்து கரெக்ட்டா முடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இதுல உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் தான் நமக்கு தேவை. உங்க ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிய சிறப்பா நடத்தலாம். ஒரு காலதாமதமும் நம்ம நிகழ்ச்சிய வந்து தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால அந்த தாமதத்தை வந்து நாம் செய்தால், அது நமக்கு நிகழ்ச்சிக்கும் ஒரு தாமதம் ஆயிடும். அதனால வந்து அந்த தாமதம் இல்லாமல் நிகழ்ச்சிய கொண்டு போறதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் நமக்கு வேணும். அதனால எல்லாருமே காலையில ஒரு 8 மணிக்குள்ள நீங்க வர்றதுக்கு உண்டான ஆயத்தத்தை ஏற்படுத்துங்க. இல்ல பஸ் வசதி இதுதான் இருக்குது, இந்த நேரத்துக்கு தான் வர முடியும் அப்டின்னா, நீங்க அத தெரியப்படுத்திடுங்க. யார் யார் கொஞ்சம் லேட்டா வர்றீங்களோ அத தெரியப்படுத்துங்க. அதுக்குண்டான ஏன்னா, நம்ம அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போக போறோம். 9 மணிக்கு நம்ம வந்து குளியலுக்காக நம்ம வேற இடத்துக்கு போறதுனால சொல்றேன். அதனால தான் நான் அந்த டைமிங் உங்களுக்கு நோட் பண்ணி சொல்றேன். இதே சிவசைலம், கொல்லிமலை இந்த இடத்துல போடக்குள்ள நம்ம டைம வந்து கரெக்ட்டா நோட் பண்ணல. ஏன்னா, நம்ம வந்து லேட்டா வந்தா கூட கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கிறத கொஞ்சம் லேட் பண்ணி ஆரம்பிச்சோம். ஆனா, இங்க வந்து நமக்காக வந்து வாகன வசதி அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி 9 மணிக்கு நம்ம அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு புறப்படக்கூடிய நேரங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுனால, நீங்க தாமதமாக வர்றீங்க அப்டின்னா தெரியப்படுத்துனீங்கன்னா, அதுக்குண்டான ஆல்டர் பண்றதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும். அதனால வந்து நீங்க அந்த மாரி கொஞ்சம் எல்லாமே ஆயத்தமா செய்யுங்க. மேக்ஸிமம் வந்து ஃபோன்ல தொடர்பு கொள்றத விட குழுவுல பதிவிடுங்க அதுதான். ஏன்னா ஃபோன்ல தொடர்பு கொள்றது வந்து பல எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நம்ம பேசிட்டு இருக்கலாம், பேசுற நேரத்துல இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதனால டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நீங்க அதுக்குனால என்ன நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாத்தையுமே குழுவுல பதிவிடுங்க. அதுக்குண்டான ப செய்திய வந்து பதில வந்து நம்ம குழுவிலேயே எல்லாருக்குமே குடுத்துட்டு இருப்போம். ஆ அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து நம்ப ரூம் வசதிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கோம். எல்லாருமே காமனா தங்கக்கூடிய வசதி தான் நம்ம வந்து ஸ்கூல்ல ஏற்படுத்தியிருக்கோம். இன்று மதியத்துக்குள்ள சொன்னா மட்டும் தான் நம்ப ம ரூம் வந்து கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியும். இல்ல நீங்க அதுக்கு மேல சொன்னீங்கன்னாக்கா, நமக்கு வந்து இருந்தால் மட்டும் தான் குடுக்க முடியும். அதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்று மதியத்துக்குள் 12 மணிக்குள் நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா, ரூம் வசதி ஏற்பாடு செய்யலாம். மதியத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னாக்கா, ரூம் வசதிங்கிறது வந்து இருந்தா மட்டும் தான் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த சனிக்கிழமை வர்றதுனால, அதுவும் வெக்கேஷன்ங்கிறதுனால கொஞ்சம் வெளியூர்லேருந்து நெறைய பேர் வந்து தங்க ஆரம்பிப்பாங்க. அது முன்னாடியே புக்கிங் ஆகும். அது இப்பவே இருக்காது. நான் 2 லாட்ஜ வந்து பிளாக் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்றேன். அப்படி இல்லன்னாக்கா, ரூம் கிடைக்கிறது கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் முயற்சி செய்து கிடைக்கும். அதனால வந்து அத கொஞ்சம் முன்னாடியே தெளிவுபடுத்திருங்க. நீங்க என்னென்ன எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத நான் குழுவுல பதிவிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த ரசாயனம் கலந்த பேஸ்ட்டாக இருக்கட்டும். ஒரு நிமிஷம்.